என்ன முதல்ல சிவாவை தேடி போகும்போது திறந்த கதவு இப்போ ஏன் திறக்க மாட்டேங்குது? Who's this? Sir, Nanda. Get in. இவங்க அந்த பெரிய வீட்டு கதிர் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. அந்த கதிரோட பெரிய வீட்டில் இருந்து தான் சிவாவை ஆபத்தான நிலைமையில காப்பாற்றணும். கதிரும் சைத்ராவும் எங்கே போனாங்கன்னே தெரியல. கதிருக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனால சைத்ரா இங்கே ட்ரீட்மெண்ட்க்கு வந்ததா கேள்விப்பட்டோம். ஸோ கதிர் சைத்ரா பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இந்த கேஸை ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். கார்த்திக் சார், ஃபைல்ஸ் ரூம் போயங்க ஃபைல்ஸ் நம்பர் 101 103 குயிக்காக எடுத்துட்டு வா. ஓகே சார். சிவா எதுக்கு கதிர் வீட்டுக்கு போனான்னு சரியான ரீசன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? ஆமாம் சார், சிவாவும் கதிரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். கதிர் தான் ஏதோ பேய் ஓட்டணும்னு சொல்லி சிவா கிட்ட ஆனமலை சாமியாரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கான். ஆனால் சிவா ஆனமலை சாமியாரை கூட்டிகிட்டு பெரிய வீட்டுக்கு போனானா இல்லை தனியாக போனானா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல சார். சார் ஃபைல்ஸ். ஓகே, நீ போய் சிவா பார்த்துக்க. ஓகே சார். ஸோ இவங்க தான் கதிர் ஒய்ஃப் சைத்ரா. இவங்களுக்கு தான் பிரச்சனை. இவங்க இங்கே வரும்போது இவங்க நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. சார், சைத்ராக்கு என்ன பிரச்சனை? சைத்ராக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தன்னோட செத்துப்போன ஃப்ரெண்ட்ஸை கற்பனையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதுவே அவங்கள சாக தூண்டுற அளவுக்கு பயமுறுத்திட்டு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சரி, உங்களுக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். சைத்ரா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறத நேரடியாகவே பார்த்துருக்காங்க. அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. சைத்ரா தன்னோட மன அழுத்தத்தினால தன்னோட செத்துப்போன நண்பர்களை பற்றியே யோசிச்சு அவங்கள கற்பனையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. தான் உருவாக்கின கற்பனை நண்பர்கள் கூடவே பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள நிஜம்னு நம்பிட்டாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்கங்கிறதையும் அவங்களால மறுக்க முடியல. ஏன்னா அவங்க சாகிறத நேரடியாகவே பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் தான் உருவாக்கின கற்பனையவே பேய்ன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெய்லி அவங்க சைத்ராவை கொல்ல தான் வீட்டுக்கு வராங்கன்னு நினச்சி அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக மாடிக்கு ஓடி போய் தான் சாக தான் போகிறேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்ல, அந்த செத்துப்போன ஃப்ரெண்ட்ஸ் வரதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சார், அந்த செத்துப்போனவங்களை நம்ம பார்க்க முடியுமா? என்ன முட்டாள்தனமான கேள்வி இது? அது அவங்க கற்பனை. அவங்க கற்பனையை நாம எப்படி பார்க்க முடியும்? ஓகே. இதுதான் சைத்ராவோட செத்துப்போன ஃப்ரெண்ட்ஸோட ஃபைல்ஸ். சார், சிவா முடிச்சிட்டான். திவ்யா அண்ணா, அந்த பெரிய வீட்டில இருந்து கான்ஸ்டபிள் கால் பண்றான். நான் என்னன்னு கேட்குறேன், நீ போய் சிவாவை பாரு. ஓகேண்ணா. ஹலோ சார், உடனே வாங்க சார், இந்த வீட்டில் பேய் இருக்கு சார். என்னையா உளர்ற? கதிர் சைத்ரா யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? சார், ரொம்ப பயமா இருக்கு சார். கதவு திறக்க முடியல, உள்ள போக முடியல சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க வரல நான் செத்தா போயிடுவேன் சார். ப்ளீஸ் சார். ஐயோ, சரி நீ அங்கே இரு, நான் உடனே கிளம்பி வரேன். முட்டாப்ப, நான் சாகதான் போறேன். 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 கத்தியை கொடுத்துருப்பா. நான் கத்தியை தரமாட்டேன். அவங்க என்ன கொன்றுவாங்க. நான் கத்தியை தரமாட்டேன். அவங்க என்ன கொன்றுவாங்க. யார் உன்னை கொல்ல வருவா? எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? ஒழுங்கா கத்தியை டாக்டர் கிட்ட கொடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க எல்லாம் சேர்த்து கொல்ல பாக்குறீங்களா? ஓகே, பி கூல். கத்தியை நீயே வச்சுக்க. ஆனா அவன் கையவே குத்திக்காத மாதிரி பாத்துக்க. நீயே வச்சுக்க. நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன்.
என்னாச்சு டாக்டர்? சிவா கண் முழிச்சிட்டானா? முழிச்சிட்டாரு. ஆனால் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவர் போக்கில் விட்டு தான் பிடிக்கணும். அவசரப்பட்டு நிலைமையை இன்னும் மோசமாக்கிறாதீங்க. அந்த பெரிய வீட்டிலேருந்து கான்ஸ்டபிள் கால் பண்ணா. ஆமாம், என்ன சொன்னாங்க? பெரிய வீட்டுக்கு கதிர் சைத்ரா யாராச்சும் வந்தாங்களா? அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் எதுவும் தெளிவாக சொல்லலை, ஆனால் வீட்டில் யாரோ இருக்கிறதா சொல்கிறான். அதான் நான் அங்கே போகிறேன். நீ சிவாட்ட என்ன நடந்ததுன்னு விசாரி, சரியா? சரி, ஓகேண்ணா. திவ்யா, என்னோட பைக் பெரிய வீட்டில் நிற்குது. உன்னோட பைக்கி கொடு. பைக்கு என்கிட்ட இருக்கு. இந்தாங்க. ஓகே ஓகே சரி, என்ன ஆனாலும் சிவாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா அவன் திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகே டாக்டர். நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். அவங்க எப்படி என்ன கொன்றுவாங்க? நான் சாகதான் போகிறேன். என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா இப்படி உளறிட்டே இருக்க? எப்படி அவங்க என்ன கொன்றுவாங்க? நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். உன்னை கொலை பண்ண போறா? ஏன்டா இப்படி உளறிட்டே இருக்க? நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். முதல்ல பயப்படுறதை விடு. நான் உன்னை சாக விடுவேனா? நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். சிவா, என்ன பாரு. நான் சாகதான் பாரு. சார் 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 சார், என்னையா ஒரு செக்யூரிட்டி வேலையை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வீட்டுக்குள்ள என்னமோ இருக்கு சார். பயங்கர சவுண்டெல்லாம் கேட்குது சார். ரொம்ப பயமா இருக்கு சார். அதுக்கு ஏன் என்ன கூப்பிட்ட? நீயே போய் பார்க்க வேண்டியதானே? சார் அதான் கதவு தடுக்க முடியல சார். அதுக்கப்புறம் தான் அந்த ஓட்ட வழியா பார்த்தேன் சார். அப்பதான் அந்த பெரிய பேய் உருத பார்த்தேன் சார். என்ன அப்படியே தூக்கி அடிச்சிச்சு சார். தூக்கி அடிச்சிட்டா? என்னையா உளறிக்கிட்டு இருக்க? நான் சீரியஸா பேசுறேன் சார். அதுக்கிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். கன்ஃபார்மா சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு சார். என்னையா பேய் மண்ணாங்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் முன்னாடி தானே கதவு திறந்து வீட்டுக்குள்ள போனோம். இப்போ போக முடியலையா உனக்கு? சார் சொன்னேன்ல, அதே சத்தம் சார். என்ன நம்புறியா? ஆனா நல்லா வேண்டாம். என்னை நீ முழுசா நம்பு. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா நீ நடந்ததெல்லாம் முழுசா என்கிட்ட சொல்லணும். நீ ஆனமலை சமையரை கூட்டிட்டு தான் பெரிய வீட்டுக்கு போயிருந்தியா? இப்ப கதிரும் சைத்ராவும் எங்க? எல்லாம் சொல்லு. நீ என்னை கண்டிப்பா அதுல இருந்து காப்பாத்துவியா? கண்டிப்பா காப்பாத்துவேன், சொல்லு. நான் இன்னைக்கு காலையில உனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக கதிரையும் கிஃப்ட் ஷாப் கூப்பிட்டுருந்தேன். அவனும் வந்தான். எனக்கு கிஃப்ட் வாங்கினதுமே பெரிய வீட்டுக்கு கிளம்பின கதிர் போற வழியில சைத்ரா முழிச்சிருப்பான்னு அவளுக்கு கால் பண்ணனான். ஹலோ ஹலோ சைத்ரா, எந்திரிச்சிட்டியா? நான் சிவாவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்தேன். நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் சொல்லாமே வந்துட்டேன். ஐயோ சாரிங்க, நான் சைத்ராவோட ஃப்ரெண்டு. சைத்ராவை தேடி தான் நான் வந்தேன். நான் சாக தான் போகிறேன். ஆமாம், நீங்கள் யாரு? நான் மதுமிதா, சைத்ராவோட ஃப்ரெண்டு. மச்சி சொல்றா. டேய், சைத்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆமா, ஏதோ செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் பேயா வருவாங்கன்னு சொல்லுவா. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்லன்னு தானே சொன்னேன். டேய் இல்லடா, அவ சொன்னது உண்மைதான்டா. அந்த செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்கடா. என்னடா வளர்ற? இப்போ நான் சைத்ரா கால் பண்ணேன்டா. வீட்டில் ஃபோன் எடுத்து பேசினது 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன சைத்ராவோட ஃப்ரெண்டு மதுமிதாடா. அவ ஒருத்தி தான் மதுமிதாவா? வேற யாராவது இருக்குண்டா? வேற யாராவதுன்னா கூட்டின வீட்டில் போக முடியுமாடா? என்னடா சொல்ற? சைத்ரா வேற காணுன்றாடா. கண்டிப்பா அது பெய்யாதாண்டா இருக்கும்.
எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. இப்போ என்ன பண்றதுனே தெரியலடா. அது பேய் தான்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னடா வழி? ஆனமலை சாமியார். ஆனமலை சாமியாரா? அது யாரா? டேய், ஊர்ல பேய் ஓட்டுறதுக்கு அவரை மிஞ்ச வேற எவனும் இல்லடா. கேள்விப்பட்டதில்ல? அப்போ அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. சைத்ரா வேற தனியா இருக்கா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகேடா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் திவ்யா மீட் பண்ணி ப்ரொபோசலை முடிப்போம். சைத்ரா, ஐயோ, சைத்ரா, 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 எங்கடி போன? யாரு? யாரு? யார் அது? சைத்ரா, கதிர், சைத்ரா, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? கதிர், இவ்வளவு நேரம் நீ எங்கடா போன? நான் சொல்றத நம்புடா. எனக்கு பைத்தியம்லாம் இல்ல. திரும்பவும் அந்த 2 பேயும் என்ன தேடி வந்துச்சுடா. என்ன நம்புடா. தெரியுமா? எப்படி எப்படி தெரியும்? அவங்க செத்ததுல இருந்து 3 வருஷமா என்ன தேடிட்டு வராங்கன்னு சொல்லும்போது நீ நம்பவே மாட்ட. இல்லைம்மா, இன்னைக்கு காலைல சிவா கால் பண்ணா. திவ்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்கு என்னையும் கூப்பிட்டான். நீ டேப்லெட்ஸ் போட்டு தூங்கிட்டு இருந்த. நீ முழிக்க முன்னாடியே வந்துடணும்னு உன்கிட்ட சொல்லாமல் போனேன். போகும்போது கதவை பூட்டிட்டு தான் போனேன். ஆனால் நான் நினச்சதை விட லேட் ஆயிடுச்சு. அதான் நீ முழிச்சிருப்பேன்னு உனக்கு கால் பண்ணேன். ஆனால் அந்த ஃபோனை அட்டன் பண்ணதே செத்து போன மதுமிதா தான். ஐயோ, இங்கே என்ன நடந்துச்சு? நீ எப்படி அதுகிட்ட இருந்து தப்பிச்ச? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு முழிச்சேன். தூக்க கலக்கத்துல உன் ஞாபகம் கூட இல்லாம கீழே போனேன். கீஹோல் வழியா யாருன்னு பார்த்தேன். அங்க அந்த 2 பேயும் நின்னுச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. உடனடியா நான் மேல ஓடி பெட்ரூம்க்கு வந்து நான் படுத்திருக்கிற மாதிரி பில்லவை அடுக்கி வச்சுட்டு மேல மாடிக்கு ஓடிட்டேன். சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். மேலேயே அதுங்க வந்துருச்சு. நான் சாகதான் போறேன். அப்புறம் அதுங்க கீழே போன நேரத்துல நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு போயிட்டாங்கடா. அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க. என்ன சாகடிக்காம விட மாட்டாங்க. நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன்.